தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் வழங்கும் திருக்கார்த்திகை ஸ்பெஷல் திருவண்ணாமலை திருத்தலங்கள். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். 7ஆம் நாள் மரத்தேர், 5 தேரும் ஒரே நாளிலே வரும். அந்த தீப தரிசனத்தை நாம் பார்த்தாலே நமக்கு எல்லா விதமான பாவங்கள் தோஷங்கள் எல்லாமே ஒரு நொடி பொழுதுல நமக்கு நிவர்த்தி ஆகிடும். அண்ணாமலையார் சொல்றார், குழந்தை பேர் இல்லாதவர்கள், கடன் தொல்லை இருக்கவங்க செவ்வாய்க்கிழமையில் பண்ணால் எங்கேயுமே இல்லாத தீமிதி உற்சவம் சிவாலயத்தில் இங்கே மட்டும்தான். ஆடிப்பூரத்தன்னைக்கு தீமிதி உண்டு அம்பாளுக்கு. நான் பூஜை பண்ணும்போது அந்த பரணி தீபத்திலேருந்து அண்ணாமலையார் மூலஸ்தானம் அந்த சுவாமிகிட்டேருந்து ஒரு ஒளி அந்த தீபத்தில் வந்தது. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டினே இருக்கும். அந்த மாலை அப்படியே கீழே இறங்கும். சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த அற்புதமான கார்த்திகை மாசத்துல தீபத் திருவிழா தான் நம்ம எல்லோருக்குமே கவனத்தை கவரக்கூடிய ஒன்று. தீபத் திருவிழானாலே நமக்கு திருவண்ணாமலை தான் முதல்ல நினைவுக்கு வரும். அப்படிப்பட்ட அற்புதமான அந்த திருவண்ணாமலை க்ஷேத்திரத்தில் அண்ணாமலையாருக்கு பூஜை செய்யக்கூடிய சிவாச்சாரியாரோட தான் நம்ம உரையாடிக்கிட்டு இருக்கோம். அண்ணா மூலம் இன்னைக்கு கிரிவலத்தினுடைய சிறப்புகள் மகிமைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அண்ணாமலையாருடனான அவருடைய அனுபவங்களையும் நாம் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ணா நமஸ்காரம். நமஸ்காரம். திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபம்னாலே ரொம்பவும் விசேஷமான ஒரு வைபவம். இந்த கார்த்திகை தீபம் அப்படின்றது நமக்கு முதல்ல இந்த தீப உற்சவத்தை பண்ணது உண்ணாமுலை அம்பாள். அந்த அபீத குசாம்பாள் தான் இந்த தீப உற்சவத்தை பண்ணுறாள். அப்போ சுவாமி அம்பாள்கிட்ட அவளுடைய அந்த கண்களை மூடிய தோஷங்கள் போகிறதுக்கோசரம் அம்பாள் இங்கே தவம் பண்ணுறா. அந்த தவத்தில் மகிழ்ந்து சுவாமி கிரிவலம் வந்த உடனே அம்பாளுக்கு இடப்பாகம் கொடுக்குறாரு. இடப்பாகம் கொடுத்து அம்பாள் சுவாமிகிட்ட இது ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம், இந்த இடத்துல நம்ம 2 பேருமே சுவாமி இணை பிரியாமல் இருக்கணும் எப்போவுமே அப்படின்னு சுவாமிகிட்ட கேட்குறா. அப்போ சுவாமி என்ன பண்ணுறாரு, அது மாதிரியே நடக்கட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பவழக்குன்றுன்ற இடத்துல கௌதம மகரிஷி சுவாமி சிவலிங்கமும் ஸ்தாபனம் பண்ணியிருக்கார் பூஜை பண்ணுறதுக்கு. அதேமாரி 2 பேரும் சிவசக்தி ஸ்வரூபமாக காட்சி கொடுக்கணும். இதை எல்லாரும் பக்தர்கள் வணங்கி அவளுடைய பாவங்களை போக்கிக் கொள்ளணும்னு அர்த்தநாரீஸ்வரர் விசேஷமாக பவழக்குன்றில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. அப்பேற்பட்ட மூர்த்தி அது. அதேமாதிரி அண்ணாமலையார் ஆலயத்தில் பார்த்திங்கன்னா உற்சவ மூர்த்தியாக அர்த்தநாரீஸ்வரர் சிவசக்தி ஸ்வரூபமாக காட்சி கொடுக்குறார். இப்பேற்பட்ட ஒரு வைபவத்தில் சுவாமி அம்பாளுக்கு இடப்பாகம் அளித்து விசேஷமான அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுக்குறார். அப்போ என்ன சொல்கிறார், இந்த ஜோதி ஸ்வரூபத்தை, அந்த ஜோதின்றது திருவண்ணாமலை ஜோதின்றதே சிவனும் சக்தியும் சேர்ந்து சிவசக்தி ஸ்வரூபமாக பக்தர்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்குறார். அண்ணாமலையார் என்ன வாக்கா சொல்லார்னா, இப்போ சில பேர் கேட்பாங்க, சுவாமியை நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. அப்போ அண்ணாமலையார் என்ன சொல்கிறாருன்னா, யாரெல்லாம் இந்த கார்த்திகை தீப ஜோதியை பார்க்குறாங்களோ அவங்களெல்லாமே என்னை நேரில் தரிசனம் பண்ணால் என்ன பலனோ அதனுடைய பலன் கிடைக்கும் அப்படின்னு அண்ணாமலையாரே வாக்கா சொல்கிறார். அப்போ சுவாமியை நம்ம நேரில் பார்க்கணும்னு யாரெல்லாம் உங்களுக்கு ஆசை இருக்கோ அவெல்லாம் நீங்கள் கட்டாயம் அந்த கார்த்திகை தீபத்தை நம்ம தரிசனம் பண்ணாலே 21 தலைமுறைக்கு முக்தி வரம் தந்தோம்ன்றது. இந்த தீபத்தெல்லாம் யார் தரிசனம் பண்ணுறாளோ அவளுக்கு 21 தலைமுறைக்கு முக்தி கொடுப்போம் அப்படின்னு சுவாமியே வாக்கா சொல்கிறார். அப்பேற்பட்ட இந்த கார்த்திகை தீபம் விசேஷமான ஒன்று. மொத்தம் 17 நாட்கள் இந்த கார்த்திகை தீப உற்சவமானது துர்க்கையம்மன் உற்சவம், பிடாரி உற்சவம் தொடங்கி விநாயகர் உற்சவத்திலேருந்து கொடியேற்றத்துடன் விசேஷமாக நடக்கும். அதில் பார்த்திங்கன்னா அந்த 5ஆம் உற்சவத்தில் மிகப்பெரிய ரிஷபவாகனம், பெரிய ரிஷபத்தில் சுவாமி காட்சி கொடுப்பார். அந்த ரிஷபவாகனத்தில் சுவாமி நம்ம தரிசனம் பண்ணாலே அவ்வளோ விசேஷம். அப்பேற்பட்ட ரிஷபவாகனத்தில் 4 விதமான வேதங்களின் சாட்சியாக 4 சிவாச்சாரியர்கள் இருப்பார். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதரண வேதம். அந்த வேத சுரூபமாக இருக்கக்கூடிய நந்திக்கு மொத்தம் 4 பாதங்கள். அந்த 4 பாதங்கள் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதரண வேதம். அதனுடைய தாத்பரியமாக பார்த்திங்கன்னா 4 சிவாச்சாரியர்கள் அதில் சுவாமி கூட எழுந்துருளி பக்தர்களுக்கு கூட வருவாள். அதில் பார்த்திங்கன்னா ரிஷபவாகனத்தில் பெரிய குருக்கள், சின்ன குருக்கள், ஸ்தானிகம்
அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமிக்கு அலங்காரம் பண்ணக்கூடியவா ஸ்தானிக குருக்கள் 2 பேர், பெரிய குருக்கள் சின்ன குருக்கள்னு சொல்லக்கூடிய 2 பேர், சுவாமியை தொட்டு பல நூற்றாண்டுகளாக பூஜை பண்ணக்கூடிய சிவாச்சாரியர்கள் அதில் வருவா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் விசேஷமாக தமிழ்நாட்டில் 7ஆம் நாள் மரத்தேர் 5 தேரும் ஒரே நாளிலே வரும். முதல்ல விநாயகர் தேர் வருவார், அதுக்கப்புறம் சுப்பிரமணியர் வருவார், அப்புறம் அண்ணாமலையார் வருவார், அப்புறம் அபீத குஜாம்பாள் தேர் வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சண்டிகேசர். ஒரே நாள் காலையிலேருந்து இரவு வரைக்கும் பார்த்திங்கன்னா தேர் உற்சவம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். தேரினுடைய நோக்கமே பார்த்திங்கன்னா சம்ஹார உற்சவம், ரொம்ப அற்புதமானது. சுவாமி எப்படி நடந்து வராரோ அதனுடைய ஒரு உருவம் தான் வந்து தேர். இந்த தேரை நம்ம தரிசனம் பண்ணாலே எல்லா விதமான தோஷங்களும் நமக்கு போயிடும். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த தேர் உற்சவம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 8ஆம் உற்சவம் பிட்சாடனர்னு பேர். சுவாமி வந்து பிட்சாடனர் உருவத்தில் வந்து தரிசனம் கொடுப்பார். அதேமாரி 9ஆம் நாள் பார்த்திங்கன்னா ராவணேஸ்வரன், இந்த 10 தலை உள்ள ராவணேஸ்வரனுடைய வாகனத்தில் சுவாமி எழுந்தருளி காட்சி கொடுப்பார். அதேமாதிரி பார்த்திங்கன்னா 6ஆம் நாள் உற்சவம் இரவு வந்து வெள்ளித்தேர் அற்புதமாக வரும். கற்பக விருட்சம் 4ஆம் நாள் பார்த்திங்கன்னா கற்பக விருட்சம் காமதேனுல வருவார், ரொம்ப விசேஷமாக இருக்கும். 10ஆம் நாள் அதிகாலை வந்து பரணி தீபம் அற்புதமான முறையில் சிவாச்சாரியார்கள் வந்து அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றி எல்லா இடத்துலையும் ஏகன் அநேகன் ஆகிறது. இந்த ஏகப்பரம்பொருளாவுடைய அண்ணாமலையாரனுடைய சக்தியை எல்லா விதமான சன்னதியிலையும் அந்த ஜீவ ஜுவாலையை ஏற்றி மடக்கலை எடுத்துன்னு வந்து சுவாமி ஒரு சன்னதியாக எல்லா சன்னதியிலையும் சுவாமியினுடைய சக்தியை வந்து வியாபகம் பண்ணி ஏகனாக இருக்கக்கூடிய பரம்பொருளை அநேகனாக்கி மாலை பொழுதில் பார்த்திங்கன்னா 2668 அடி உள்ள நம்ம இந்த மலையின் மேலே உச்சியில் சுவாமி வந்து அங்கே ஒரு கொப்பரையில் வச்சு சுவாமிக்கு ஃபுல்லாக நெய் விட்டு காடாத்திரி போட்டு அற்புதமாக அந்த கார்த்திகை தீபம் சரியாக மாலை 6 மணிக்கு மின்னதிர அண்ணாமலை கரோகரா அண்ணாமலை கரோகரா என்று பல லட்சம் மக்கள் வந்து அரோகரா அரோகரா என்று சொல்லி அந்த தீபத்தை பார்க்கும்போது நமக்கு மெய் சிலிர்க்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான காட்சி மாலை 6 மணிக்கு நடைபெறும். அந்த 6 மணிக்கு கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக பஞ்சமூர்த்திகளும் சுவாமி வந்து அங்கே எழுந்தருளை பண்ணுவான். தீப தரிசன மண்டபம் இருக்குது. விநாயகர், சுப்பிரமணியர், சோமாஸ்கந்தர், அம்பாள், சண்டிகேஸ்வரர், இந்த 5 பேருமே இருப்பாள். இந்த 5 பேர் இருக்கும்போது ஒரு 5 நிமிடத்துக்கு முன்னாடி அர்த்தநாரீஸ்வர பெருமான் புறப்பட்டு அவர் வருவார். அவர் வந்து நேராக வந்தவுடனே கார்த்திகை தீபம் எரியும், அவர் ஒருவர் தீபம் எரியும். இந்த 5 சுவாமிகளுக்கும் சிவாச்சாரியார் வந்து தீபாரணை பண்ணுவான். இந்த எல்லாமே ஒரு சேர நடக்கும்போது நம்ம 2 சுவாமிகிட்ட கலந்து ஒரு அற்புதமான ஒரு அந்த தருணம் மிக விசேஷமான நிகழ்வு. பின்னெதிர அண்ணாமலை கரோகரா அண்ணாமலை கரோகரா என்று பக்தர்கள்லாம் கோஷமிட அந்த தீபமானது பிரகாசமாக காட்சியளிக்கும். அந்த தீப தரிசனத்தை நாம் பார்த்தாலே நமக்கு எல்லா விதமான பாவங்கள் தோஷங்கள் எல்லாமே ஒரு நொடி பொழுதில் நமக்கு நிவர்த்தி ஆகிடும் அண்ணாமலையார் சொல்கிறார். அந்த தீபத்தை யாரெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு கிரி பிரதட்சிணம் அண்ணாமலையாரை கிரிவலம் வராலோ அவ்வளோ விசேஷம். எல்லா விதமான தோஷங்களும் முன்ஜென்ம செய்த பாவங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும் அண்ணாமலையாரே சொல்கிறார். அந்த கார்த்திகை தீபத்தை வந்து தரிசனம் செய்து கிரிவலம் வர்றது அவ்வளோ விசேஷம். அது கோடான கோடி பக்தர்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கார்த்திகை தீபத்துக்கு வருவாங்க. ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அந்த கிரிவலம் வர்றதை பற்றி நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மௌனமாக பஞ்சாட்சரம் சொல்லிக்கொண்டு சுத்தமான வஸ்திரம் தலை குளிச்சுட்டு ருத்ராட்சம் போட்டுக்கொண்டு யார்கிட்டையும் பேசக்கூடாது. பேசாமல் மௌனமாக சுவாமியினுடைய சிந்தனையோடு சிவ சிந்தனையோடு ஒரு கர்ப்பிணி பெண் எப்படி அழகாக பொறுமையாக நடந்து வராங்களோ அந்த மாதிரி பொறுமையாக வந்து கிரிவலம் வரணும்னு தான் சுவாமி சொல்கிறார். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அந்த கிரிவலம் வரும்போது ஒரு அடி எடுத்து வைக்கும்போது ஒரு அஸ்வமேத யாகம் செய்த பலன் அப்படின்றார். ஒரு அஸ்வமேத யாகன்றதே பெரிய விஷயம். 2 அடி எடுத்து வைக்கும்போது அதை விட கூடிய பலன். ஓகே, 100 மடங்கு அஸ்வமேத யாகம் செய்த பலன்றார். அப்போ 3 அடி ஒரு அடிக்கும் ஒரு அஸ்வமேத யாக பலன்றது சுவாமியினுடைய வாக்காக இருக்குது. அதேமாரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மனதால், எண்ணங்களால், உடம்புனால் 3 விதமாக நம்ம செய்கிறோம். இப்போ மனசால் ஒருத்தருக்கு நினச்சிருப்போம், நமக்கு ஏதோ ஒரு வருத்தத்தில் கூட அவங்கள தப்பாக நினச்சிருக்கலாம், அந்த பாவங்கள் போயிடும். எண்ணங்களால் நினைப்போம். சில பேர் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வருத்தப்பட்டு அவள் பேசியிருப்பாள். அதே மாதிரிலாம் உடம்புனால் நம்ம செய்த பாவங்கள், இந்த 3 நாளாக செய்த பாவங்களும் கிரிவலம் செய்தால் வந்து போயிடும்னு சுவாமி சொல்கிறார். அப்பேற்பட்ட விசேஷமான சுவாமிக்கு அதுக்கு நீங்கள் எவ்வளோ யாகங்கள், எவ்வளோ புண்ணிய க்ஷேத்திரங்கள், எல்லாத்தையும் விட விசேஷமானது இந்த கிரிவலம்.
இந்த கிரிவலத்தை செய்தாலே எல்லா விதமான பாபங்களும் தோஷங்களும் போயிடும் அண்ணாமலையாரே சொல்றார். அப்பேற்பட்ட விசேஷமான இந்த கிரிவலம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து முதல்ல யாராவது நீங்கள் கிரிவலம் ஆரம்பிக்கணும்னா மார்கழி மாதத்தில் ஆரம்பிக்கணும்னு சொல்றார் சுவாமி ஃபஸ்ட்டு. அதேமாரி ஒரு உலை வந்தால் விசேஷம், 3 முறை வந்தால் அதோட விசேஷம். ஒரே நாளில் 3 முறை கிடையாது, நீங்கள் 3 வாட்டி வந்து பண்ணால் போதும். அதேமாதிரி என்ன சொல்கிறாருன்னா, இது இன்னொன்று விசேஷம். மார்கழி மாதத்தில் ஒரு நாள் நாம் வந்து கிரிவலம் செய்தால் இந்த 365 நாட்கள் ஒரு ஆண்டு நம்ம கிரிவலம் பண்ண பலன் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். ஒரு நாள் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம கிரிவலம் பண்ணால் வருஷம் ஃபுல்லாக செய்த பலன்றது அண்ணாமலையாருடைய வாக்கு. அப்பேற்பட்ட விசேஷமான கிரிவலம். அதேமாதிரி திருவண்ணாமலை என்னன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில் எங்களுடைய முன்னோர்கள் பண்ணாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், குழந்தை பேர் இல்லாதவர்கள், கடன் தொல்லை இருக்கவங்க செவ்வாய்க்கிழமையில் பண்ணால் விசேஷமானதுன்னு இந்த திருவண்ணாமலையில் முன்னோர்கள் வாக்கு. நிறைய பேருக்கு அந்த மாதிரி பண்ணி நிறைய 48 நாள் கிரிவலம் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சிவராத்திரி, மாதப்பெருப்பு, பௌர்ணமி, அமாவாசை, விசேஷமாக இந்த கிருத்திகை நட்சத்திரம், பிரதோஷ காலங்கள், சிவராத்திரி, இது மாதிரி எல்லா நாள்லையும் சுவாமியை வந்து நம்ம கிரிவலம் பண்ணலாம். என்றைக்கு பண்ணாலும் சுவாமி கண்டிப்பாக பலன் கொடுப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அண்ணாமலையார் ஒன்று நீங்கள் வந்து உருவ வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு வழிமுறை கிரிவலம் தான். அண்ணாமலையாரை உருவக்கூடிய ஒரே ஒரு விஷயம் கிரிவலம். நம்ம கிரிவலம் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளை அண்ணாமலையார் எல்லா விதமான தோஷங்களிலும் நிவர்த்தி பண்ணி நமக்கு எல்லா விதமான செல்வங்களும் கொடுப்பார்ன்றது சத்தியம். ஆனால் அற்புதமான ஒரு தகவலை இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. அதாவது கிரிவலம் தொடங்கணும்னா மார்கழி மாதத்தில் தொடங்குறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி மார்கழி மாதத்தில் ஒரு முறை கிரிவலம் வர்றதே வந்து ஆண்டு முழுவதும் செய்த அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இது பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். முதல்ல தொடங்குறது மார்கழி மாதத்தில் தொடங்கலாமேங்கிற ஆசை பலருக்கும் இந்நேரம் வந்திருக்கும். ஆனால் நீங்கள் இப்போது பல ஆண்டுகளாக அண்ணாமலையாருக்கு வந்து அவருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஏதாவது ஒரு தருணத்தில் நீங்கள் சுவாமியை பிரத்யட்சமாக உணர்ந்திருப்பேன் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சில அனுபவங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்துக்க முடியுமா? அண்ணாமலையாரை நீங்கள் உணரணும் போது சுவாமிகிட்ட எப்பயுமே நம்ம எல்லா விஷயத்தையும் அவர் தான் செய்கிறார், எல்லாமே அவரால் தான் முடியும், அவர்கிட்ட நம்மளுடைய பொறுப்புகள் எல்லாத்தையும் அண்ணாமலையார் நீங்களே பார்த்துங்க, எல்லாம் உன்னுடைய செயல் அப்படின்னு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோன்னா எல்லாத்தையும் எந்த விதமான விக்னங்கள்லாம் கண்டிப்பாக செஞ்சிடுவார். நம்ம செய்கிறன்ற உணர்வு அவர்கிட்ட இருக்கக்கூடாது. எல்லாமே அவர் தான், அண்ணாமலையார் தான் செய்கிறார். ஒரு நொடி பொழுதாக இருந்தாலும் அவர் தான் தீர்மானிக்கிறார். எல்லா விஷயத்தையும் நம்ம அவர்கிட்ட அப்படி வந்து நம்ம அண்ணாமலையார்கிட்ட வணங்கி போனால் நம்ம வந்து சுவாமி நல்லா நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். ஏன்னா ஆணவத்தை வந்து அழித்த ஸ்தலம் திருவண்ணாமலை. அதனால் ஆணவம்னு இருக்கக்கூடாது சுவாமிகிட்ட. ஆணவம் இல்லாமல் எல்லாமே அண்ணாமலையார் அப்படின்னு நம்ம ஒரு சின்ன உதாரணம். நம்ம வந்து உள்ள மூலஸ்தானத்தில் பரணி தீபம்னு ஏற்றுவோம். அந்த தீபத்தை தான் வெளியில் பரணி தீபம் வந்து 5 மடக்கில் பூஜை பண்ணி காமிப்பா. அது பரணி தீபம் ஏற்றுவேன். நான் வந்து பூஜை பண்ணும்போது அந்த பரணி தீபத்திலேருந்து அண்ணாமலையார் மூலஸ்தானம் அந்த சுவாமிகிட்டேருந்து ஒரு ஒளி வந்து அந்த தீபத்தில் வந்தது. அது மாதிரி உணர்ந்தேன் நான். ஏன்னா எவ்வளோ பார்த்துருக்கோம். அந்த நொடி பொழுதில் சுவாமிகிட்டேருந்து ஒரு ஃபயர் வந்து நேராக அந்த தீபத்தில் சேர்றது ஒரு பெரிய ஒரு விசேஷம். அதேமாதிரி சுவாமிகிட்ட வேண்டும் போதெல்லாம் அனுகிரகம் பண்ணுவார். சுவாமிக்கு நான் மூலஸ்தானத்தில் தீபாரணை பண்ணும்போது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டினே இருக்கும். அந்த மாலை வந்து அப்படியே கீழே இறங்கும். அப்படியே சுவாமிகிட்ட வேண்டும்போது அப்படியே ஒரு சிரித்து போயிடும். சுவாமியை நம்ம பிரத்யட்சமாக அந்த இடத்துல இருக்கார். நம்ம எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம போய் ஒரு சுவாமிகிட்ட ஒரு வேண்டுதல் பண்ணுறோம், அப்படியே அந்த சுவாமிகிட்டேருந்து ஒரு புஷ்பமோ ஒரு மாலையோ வந்து இறங்கும்போது சுவாமியே நேரிலே வந்து கொடுத்த ஒரு பலன் இருக்குது. அது மாதிரி பல தருணங்களில் வந்து நான் சுவாமியை உணர்ந்துருவேன். ஏன்னா நம்ம சொல்கிறதெல்லாம் சுவாமி கேட்குறாரு, நமக்கு உண்டானதெல்லாம் கொடுப்பார் அப்படின்னு அவரே நமக்கு அனுகிரகம் பண்ணுறதா தான் அது அர்த்தம். இந்த உணர்வுகள் வந்து நிறைய நடந்திருக்கு சுவாமிகிட்ட. எவ்வளோ விஷயங்கள் சுவாமி வந்து ஒரு சந்தோஷமாக இருப்பார். அந்த சுவாமியினுடைய முகத்திலே நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். சுவாமியினுடைய சந்தோஷங்கள், அவருடைய இது எல்லாமே நாங்கள் நிறைய உணர்ந்துருவோம். சுவாமியை பெரியவா காலத்தில் நிறைய அதேமாதிரி ஹோமங்கள் பண்ணும்போது சுவாமிக்கு வந்து 4 கொடியேற்றங்கள் உண்டு. இங்கே இந்த கார்த்திகை தீப உற்சவம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் உத்தராயண புண்ணியகால உற்சவம் 10 நாள் உற்சவம் உண்டு. அதேமாதிரி ஆனி மாதத்தில் தட்சிணாயன புண்ணியகாலம் பேர், அதில் 10 நாள் கொடியேற்றம், 10 நாள் யாகசாலை. அம்பாளுக்கு விசேஷமானு கேட்டிங்கன்னா ஆடிப்புறத்தில் 10 நாள் கொடியேற்றி உற்சவம் நடக்கும். அதேமாதிரி இங்கே வந்து
எங்கேயுமே இல்லாத தீமிதி உற்சவம் சிவாலயத்தில் இங்கே மட்டும்தான். ஓ, ஆடிப்பூரத்தன்னைக்கு தீமிதி உண்டு அம்பாளுக்கு. சிறப்பு சிறப்பு. தீமிதி உற்சவம் நடக்கும். ரொம்ப அற்புதமான உற்சவங்கள். இதில் யாகங்கள்லாம் நம்ம பண்ணும்போது, பூஜைகள் பண்ணும்போது சுவாமி நம்ம கூடயே இருக்கிறதா நம்ம உணரலாம். அந்த பூஜை யாகம் பண்ணும்போதே மன நிறைவு இருக்கும். அதுதான் நீங்கள் வந்து உணரக்கூடிய தருணம். அந்த பூஜையை நிறைவு பண்ணும்போது சுவாமிக்கு நம்ம அளவில்லாத சந்தோஷம் நம்ம சொல்லுவோம். நமக்கு என்னன்னே புரியாது. பேரானந்தம்னு சொல்லுவீங்க இல்லையா? அந்த பேரானந்தம்ன்றது எப்படி வரும்னா, சுவாமிக்கு அந்த உண்மையாக பூஜை பண்ணி சுவாமிகிட்ட அந்த யாகங்கள்லாம் பண்ணும்போது அப்படியே நம்ம மெய்மறந்து அந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அதுதான் வந்து உண்மையான ஒரு தருணம். உணரக்கூடிய தருணன்றது இதுதான் உண்மையான தருணம். ஓகே ஓகே. இது மாதிரி பல பூஜைகளில் யாகங்கள்லாம் சுவாமி நம்ம கூடவே இருக்காருன்றதை நாங்கள் உணர்ந்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையார் ஆலயத்தில் வந்து அந்த காலத்துலேருந்து சிறப்பாக வந்து கும்பாபிஷேகங்கள் வந்து நடைபெற்றிருக்கிறது. தெரிஞ்சு வந்து 1944. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1976. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2002. இந்த 2002 கும்பாபிஷேகத்தில் தான் பட்டம் சிவஸ்ரீ எஸ் சாலாசிநாத சிவாச்சாரியர் என்னுடைய தகப்பனார், அவரோட கூட இருந்து என்னுடைய அனுபவங்களை அப்போ முன்னோர்கள் வழியாக தான் நான் எல்லாமே வந்து நாங்கள் அவங்க கற்றுக் கொடுத்த வழிமுறைகள் ஆகம விதிப்படி பூஜைகள் பண்ணி வரோம். அந்த கும்பாபிஷேகம். அதுக்கப்புறம் 2017 அண்ணாமலையாருக்கு நாங்கள் முன்னிருந்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கும்பாபிஷேக வாய்ப்பு வந்து கிடச்சிது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தமான தருணம். அதேமாரி திருவண்ணாமலையை சுற்றி நிறைய ஊர்கள், நிறைய இடத்துல வந்து 500க்கும் மேற்பட்ட கும்பாபிஷேகங்கள் அண்ணாமலையார் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கார். இதெல்லாம் முன்னோர்கள் செய்த பயன். மாதா பிதா செய்தது மக்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது முன்னோர்கள் பெரியவங்க செய்த பலன். நிறைய சிவாலயங்களில் போய் நம்ம கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு அண்ணாமலையார் வாய்ப்பு கொடுத்துருக்கார். அதேமாரி பார்த்திங்கன்னா நிறைய சிவாலயங்கள் திருவண்ணாமலை மாவட்டமில் செஞ்சி போகிற வழியில் நிறைய இருக்குது. ஒரு ஊரை சுற்றி 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட சிவாலயங்கள் நிறைய இருக்குது. அந்த சிவாலயங்களில் பார்த்திங்கன்னா கூழமந்தல்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கூழமந்தல் கிராமத்தில் பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழனுடைய குரு ஈசான சிவ பண்டித சிவாச்சாரியார், அவர் வந்து ஒரு சிவாச்சாரியர். அவர் வந்து அந்த கோயிலை வந்து கட்டியிருக்காருன்றது அங்கே பதிவு அங்கே இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன், அவருடைய குரு வந்து எசலம்னு ஒரு கிராமம் இருக்குது. செஞ்சி டு விழுப்புரம் போகிற வழியில் இருக்குது அந்த சாலை. அந்த ஊரில் வந்து சர்வசிவ பண்டிதர் சிவாச்சாரியார்ன்றவர் ராஜேந்திர சோழனுடைய குரு. இவா வந்து எசலம்ன்ற கிராமத்தில் அந்த கோயிலை கட்டியிருக்கார். அந்த இடத்துல அவள் தோண்டும் போதே அந்த செப்பு பட்டியம், ராஜேந்திர சோழன் கொடுத்த செப்பு பட்டியம், அந்த சர்வசிவ பண்டித சிவாச்சாரியருடைய உருவ சிலை, பூஜை சாமான்கள், விக்கிரகங்கள் இன்னுக்கும் நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். இதுமாரி நிறைய பழமையான 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஆலயங்கள்லாம் கல்வெட்டுக்கள் நிறைய இருக்குது. சிவாச்சாரியர் பூஜை பண்ணது, நிறைய பேர் தானங்கள், விளக்கு தானம் கொடுத்தது, ராஜாக்கள் வந்து இறையலை கொடுத்தது. சதுர்வேதி மங்கலன்றது தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் அவள் பிராமணர்களுக்கு தானம் கொடுத்துருக்கா. நிறைய எல்லாருக்குமே அதேமாரி பூஜை பண்ணுறவ மட்டும் இல்லாமல் ஒரு கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து மிக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலை கட்டுறதுக்கு உண்டான அந்த ஆலயத்தை வந்து முன்னாடியே வந்து பூஜைகள்லாம் செய்து அதுக்குண்டான வாஸ்து நிர்மாணங்கள்லாம் செய்து சிவாச்சாரியர்கள், சிற்பிகள் இவளெல்லாம் முறைப்படி ஆகம முறைப்படி அழைத்து அவளை அந்த ஆலயத்தை எழுப்பச் செய்து அந்த விதிப்படி அந்த ஆலயத்தை வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, என்னங்க கோயில் இருக்கிறதால என்ன பயன் மக்களுக்குன்னு. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னோர்கள் செய்த எல்லாத்துலேயுமே ஒரு காரண காரியங்கள் இருக்குது, அவ்வளோ விசேஷங்கள் இருக்குது. ஒரு கோயிலை கட்ட போகிறோம்னாலே அந்த இடத்துல சிற்பிகள் வந்து வேலை செய்கிறா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே முறைப்படி பார்த்திங்கன்னா எல்லா விதமான கும்பாபிஷேக கிரியைகளுக்கும் மரங்கள், ஆச்சாரிகள் வேலை செய்கிறா, மரங்கள் தேவைப்படுது. அதேமாரி கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணும்போது வேத விற்பனர்கள், சிவாச்சாரியர்கள், திருமுறை ஓதுவா மூர்த்திகள் இவாளெல்லாம் வச்சு தான் கும்பாபிஷேகம் பண்ணுறா. அதுக்கு விசேஷமாக அந்த நாதஸ்வர இன்னிசை கச்சேரி இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பலவிதமான பஞ்சவாத்தியங்கள், ஏகப்பட்ட வாத்தியங்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கு. இந்த மாதிரி வாத்திய கருவிகள்லாம் இசைக்கக்கூடியவாளுக்கு அங்கே ஒரு திருவிழா காலங்களில் வாய்ப்பு. அதேமாரி திருவிழா நடக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, வாசல்லே பார்த்திங்கன்னா புஷ்பம், அந்த பூக்கடை வியாபாரி இருப்பாள், அதேமாதிரி தேங்காய் வச்சுருப்பா,
ஒருத்தர் வெத்தலை பாக்கு பழம் வச்சுருப்பா, ஒருத்தர் எண்ணெய் இருக்கும். இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம், ஒரு பொருளாதாரம் ஈட்டக்கூடிய இடம் தான் கோயில். கோயில்ன்றது வெறும் நம்ம போய் சாமி தரிசனம் பண்ணுறது மட்டும் இல்லை, எல்லாருடைய பொருளாதாரம் மேம்பட வேண்டும், எல்லா மக்களுடைய வாழ்வும் சிறக்க வேண்டும்னு ராஜாக்கள் நம்ம முன்னோர்கள் வந்து அற்புதமாக யோசித்து பலதரப்பட்ட மக்களும் அந்த இடத்துல அவங்களுடைய வாழ்வாதாரக்கும் சிறக்கும், அதே சமயத்தில் நமக்கு புண்ணியமும் கிடைக்கும். ரெண்டும் ஒரு சேர இருக்கக்கூடிய இடம்தான் வந்து கோயில்னு சொல்கிறது. நமக்கு ஆன்மா எங்கே லகிக்கிறதோ அதான் லயம். இந்த ஆன்மா மனசு வந்து லயிக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா மனசு சரியில்லைன்னு, ஆனால் அவள் போய் கோயிலில் சுவாமிகிட்ட போகும்போது பார்த்திங்கன்னா தன்னையே மறந்துடுவாள். மனசு சந்தோஷமாக இருந்தது, அந்த மனம் லகிக்கணும். மனமானது எங்கே லகிக்கிறதோ அதுதான் வந்து லயம். ஆன்மா வந்து லயிக்கணும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை வந்து முன்னோர்கள் வந்து ரொம்ப அற்புதமாக நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க முன்னோர்கள் செய்த எல்லாமே அற்புதமாக இருக்குது. இன்னொரு வேண்டுகோள் நான் பக்தர்கள்ட்ட என்ன வைக்கிறேன்னா, நிறைய மாவட்டங்களில் பழமையான 1000 வருடங்களுக்கு மேலே கோயில் இருக்குது. தயவுசெய்து அந்த கோயிலுக்கெல்லாம் போய் நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். அந்த கோயிலில் நிறைய பூஜைகள் வழிபாடுகள் செய்யுங்க. ஏன்னா நம்ம முன்னோர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. நம்மலாம் போய் அந்த இடத்துல தரிசனம் பண்ணோன்றது தான் அவள் பண்ணியிருக்கா. அதனால் கிராமங்களில் தயவுசெய்து நிறைய மக்கள் எல்லா இடத்துக்கும் போகிறவங்க உங்கள் கோயில் ஊரில் இருக்கக்கூடிய பழமையான கிராமங்களில் நிறைய கோயிலில் நல்லா எடுத்து திருப்பணி செய்து அற்புதமாக சுவாமி ஒரு கால பூஜையாவது நல்லா நடத்தி அந்த ஊர் மக்கள்லாம் ஒரு நாளாவது சுவாமியை போய் தரிசனம் பண்ணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மக்கள் எல்லோரும் இன்புற்று வாழ எல்லாம் அல்ல அண்ணாமலையாரை பிரார்த்தனை செய்கிறேன். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் வழங்கும் திருக்கார்த்திகை ஸ்பெஷல் திருவண்ணாமலை திருத்தலங்கள். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.